இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம். இது டிஜிட்டல் திண்ணை. டெல்லியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் குரூப் 1 தொடர்ந்து திமுகவை சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஸ்டாலின் தடாலடியா ஒரு முடிவெடுக்க போகின்றாராம். இந்த விஷயத்துல பாஜகவும் இடையில புகுந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்கு. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? வாங்க பார்க்கலாம். அண்மையில் காங்கிரஸ் கட்சியுடைய தரவு பகுப்பாய்வு துறை தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சு பேசினார் இல்லையா? நாம கூட அதை டிஜிட்டல் திண்ணையில விலாவரியா சொல்லியிருந்தோம். இந்த சந்திப்பால திமுக செம கோபத்தில் இருக்கிறாங்களாம். இதை பற்றி திமுக மூத்த அமைச்சர்கள் கிட்ட நம்ம பேசணும். பிரவீன் மேல இன்னமும் ஏன் காங்கிரஸ் மேலிடம் நடவடிக்கை எடுக்காமலே இருக்கு அப்படின்னு தான் தெரியல. அப்போ இது மூலமா என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்ப காங்கிரஸ் மேலிடமே இந்த ஆட்டத்தை ஆடுதானும் எங்களுக்கு டவுட் இருக்கு என்று பகிர்கின்றனர். காங்கிரஸ் கட்சியில ஒரு குரூப்பை இப்படியெல்லாம் பேசவோ செயல்படவோ அனுமதிச்சா நமக்கும் தானே அது பிரச்சனையாகும். ஏற்கனவே 1996 இப்படித்தான் காங்கிரஸ் மேலிடம் அதிமுகவுடன் கூட்டணின்னு அறிவிச்சது. ஆனால் ஜி.கே. மூப்பனார் ஆதரவாளர்கள் அப்ப நரசிம்மராவ் கொடும்பாவியை எரிச்சு போராட்டம் எல்லாம் செஞ்சாங்க. மூப்பனார் தலைமையில கடைசியில காங்கிரஸே பிளவுபட்டு தமாகான்னு உருவாகி நம்ம கூட கூட்டணி வச்சாங்க. இந்த மாதிரி வரலாறெல்லாம் இருக்கு. அதனால உஷாரா நம்ம இருக்க வேண்டியது அவசியம் தானே. இதுல இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டியது இருக்கு. நாமும் காங்கிரஸ் கட்சியை பற்றி அலட்டிக்காம விட்டுக்கிட்டே இருந்தா எலெக்ஷன் நேரத்துல காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தே திமுகவுக்கு நெருக்கடி வருங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக ஒரு குரூப் சில வேலைகளை செய்யறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால உடனடியா இப்படியான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு சிஎம் ஸ்டாலின் கிட்ட சொல்லி இருக்கின்றோம் என்கின்றனர் சீனியர் அமைச்சர்கள். இதை பற்றி சிஎம் ஸ்டாலினும் டீட்டெயிலாக ஆலோசனை நடத்தி இருக்கிறார். அந்த ஆலோசனையில் கூட காங்கிரஸ் கட்சி நம்ம கூட தான் கூட்டணியில் நீடிக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்திட முடியாது இல்லையா? நம்ம பார்ப்போம் என்று கூறியிருக்கிறாராம். இதற்கு பிறகுதான் மல்லிகார்ஜுன கர்கேவிடம் விஜயுடனான பிரவீன் சக்கரவர்த்தியின் சந்திப்பை பற்றி திமுகவின் சீனியர் எம்பி டி.ஆர். பாலு பகிர்ந்திருக்கிறார். கர்கேவும் அப்படியா, எனக்கு தெரியலையே, என்னன்னு பார்க்கிறேன் என்று கூறியிருக்கிறார். இந்த தகவல்களை நமக்கு பகிர்ந்த டெல்லி காங்கிரஸ் சீனியர்கள் தனிப்பட்ட பிரவீன் காந்தி போய் விஜய் கிட்ட பேசியிருந்தா இந்நேரம் நடவடிக்கை எடுத்திருப்பாங்க, கூட்டணிக்குள்ள ஏன் பிரச்சனையை உருவாக்கியிருக்கீங்க என்று விளக்கமும் கேட்டிருப்பாங்க. ஆனா இதுல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, பிரவீனை அனுப்பியதே பார்ட்டியோட சீனியர் லீடர் கே.சி. வேணுகோபால் தான் சார். உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, கே.சி. வேணுகோபால் தான் இப்போ காங்கிரஸ் கட்சியையே ரன் பண்ணுறவராக இருக்கிறார் என்று கூறுகின்றனர். முன்பு அகமது பட்டேல் இருந்த வரைக்கும் பார்ட்டியை ரன் பண்ணார். அவரை மீறி யாரும் செயல்பட முடியாத நிலை இருந்தது. அவருக்கு பிறகு சோனியா மேடம் பார்லிமெண்ட்டுக்கு வந்து போகிறதோட சரி, பார்ட்டி விவகாரங்கள், கூட்டணி பஞ்சாயத்து எதுலையும் அவங்க தலையிடுறதே இல்லை. அவங்களுடைய உடல்நிலையும் ஒரு காரணம். பிரியங்கா காந்தியும் கூட எப்போதாவது தான் சில விஷயங்களில் தலை காட்டுறாங்க. கர்கேவை பொறுத்த வரைக்கும் பெயரளவுக்கு தான் அவர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர். பெரும்பாலான முடிவுகளை எல்லாம் அவர் எடுக்க முடியாது. ஆனால் கே.சி. வேணுகோபாலுக்கு ரொம்ப பவர் சார். கேரளா சிஎம் ஆகணும்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கிறவர் கே.சி. வேணுகோபால். விஜய் ரசிகர்களுடைய ஓட்டும் நமக்கு இருந்தா கேரளாவில் அமோகமா ஜெயிக்கலாம், சிஎம் சீட்ல உட்கார்ந்துடலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். ஆக இந்த கால்குலேஷனை போட்டு தான் பிரவீனை அனுப்பி வச்சிருக்கிறாரு கே.சி. வேணுகோபால். திமுக கிட்ட ஒரு பக்கம் ஐவர் குழுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே விஜய் கிட்ட பேசுனது சரியானது இல்லைதான். ஆனாலும் அனுப்பி வச்சதே கே.சி. வேணுகோபால் தான் என்கிற போது எப்படி டெல்லி தலைமை நடவடிக்கை எடுக்கும் சொல்லுங்க என்கின்றனர் டெல்லி காங்கிரஸ் சீனியர்கள். மேலும் விஜய் கிட்ட 60 சீட்டு கேட்போம், நமக்கு எந்த கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வர்ற ஓட்டு எங்களுக்கு வரதான் போகுது. ஒருவேளை விஜய் கூட்டணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதை யோசிச்சு பாருங்க, கூட்டணி ஆட்சியில் இணைவோம் தானே, எங்களுக்கு மந்திரி பதவி கிடைக்கும் தானே என்று கூறுகின்றனர். திமுகவை கூட முழுசா நம்பக்கூடாது சார். இந்த முறை திமுக மெஜாரிட்டியோட ஜெயிச்சிருச்சுன்னா நிச்சயம் பாஜகவுடன் இணக்கமா போகத்தான் நினைப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாநில அரசை ஸ்மூத்தா ரன் பண்ணணும்ல, அந்த நெருக்கடி இருக்குல்ல, அவங்க மக்களுக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. ஒவ்வொரு முறையும் முறைச்சிக்கிட்டே இருந்தா எப்படி நிதி வரும்? அப்ப நம்மையும் தனிச்சு விட்டுரும் திமுக. அதனால வேற ஆப்ஷனை யூஸ் பண்றது சரிதானே என்று ராகுல் காந்தியையும் கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கே.சி. வேணுகோபால் என்கின்றனர் அந்த காங்கிரஸ் சீனியர்கள்.
ஆனால் காங்கிரஸ் கட்சியிலேயே நம்ம விசாரிச்சோன்னா சில மூத்த தலைவர்கள் கேசி வேணுகோபாலுடைய இந்த டபுள் சைடு பேச்சுவார்த்தை கேமை ரசிக்கலையாம். இதில் முன்னாள் மத்திய அமைச்சரான சீனியர் லீடர் ப. சிதம்பரம் கர்கேவை நேரில் சந்தித்து பொறிஞ்சு தள்ளிட்டாராம். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி தான் நமக்கு சரியாக வரும், திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நமக்கும் சட்டப்பேரவையோ அல்லது பார்லிமெண்ட்டோ கௌரவமான எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை கெடுத்துக்கிட்டு விஜய் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்தினா எப்படி சரியா வரும் என்று வெளிப்படையாகவே எதிர்ப்பு தெரிவித்து பேசியிருக்கிறார். ஆக காங்கிரஸ்குள்ளேயே இந்த மாதிரியான முட்டல் மோதல்கள் இருக்கும் போது பாஜக காங்கிரஸ் திமுக விவகாரத்தை எப்படி பார்க்குதுங்கிறது முக்கியம் இல்லையா? காங்கிரஸ் மேலே திமுக கடும் கோபத்தில் இருக்கிற சூழலை மெல்ல மெல்ல பயன்படுத்த பாஜக பார்க்குதான். நாடாளுமன்ற செஷனில் பங்கேற்ற திமுக சீனியர் எம்பிக்கள் சிலரை பாஜகவுடைய மூத்த அமைச்சர்கள் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சு தான் இப்போ டெல்லி திமுக எம்பிக்களிடையே ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கான். இது பற்றி நம்மிடம் திமுக எம்பி ஒருவர் பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் இதுதான். பார்லிமெண்ட் கேம்பஸில் திமுக சீனியர்கள் கிட்ட சில பாஜக அமைச்சர்கள் கேஷுவலாக பேசினாங்க சார். அப்போது காங்கிரஸ் கட்சியை திமுக மட்டும்தான் தூக்கி சுமக்குது. இந்தியாவில் காங்கிரஸுக்கு மூச்சு கொஞ்சம் இருக்கிற மாநிலம் தமிழகம் மட்டும்தான். அதுவும் திமுகவோட தயவுல தான். உங்கள் தயவு இல்லைன்னா காங்கிரஸ்னால ஒன்றும் பண்ண முடியாது. மற்ற ஸ்டேட்டில் என்ன நிலைமையோ அதுதான் தமிழ்நாட்டிலையும். அவங்களுக்கு என்னங்க வாக்கு வங்கி இருக்கு? இப்போ பாருங்க, உங்க முதுகில் குத்திட்டு விஜய் பக்கம் போகவும் ரெடியா இருக்கு காங்கிரஸ் என்று கொளுத்தி போட்டிருக்கிறார்கள். மேலும் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பெரிய பிரச்சனை? நீங்க மட்டும் காங்கிரஸை கழட்டி விடுங்க, உங்க ஆட்சி சுமூகமா நடக்கும், உங்களுக்கும் டெல்லி தொந்தரவு தராமல் இருக்கும், வரவேண்டிய நிதி திட்டங்கள் எல்லாம் சரமாரியாக வந்துக்கிட்டே இருக்கும். அரசியல் ரீதியாக நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறான், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வந்துட்டோன்னா நல்லா தானே இருக்கும் என்று கூறியிருக்கிறார்களாம். ஆக ஆடுபுலி ஆட்டம் ஆரம்பமாயிடுச்சு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில். இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். லலிதால வாங்குங்க, நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.